ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். இன்றைக்கி வந்து டே 4ங்க. டெய்லி 10 ஜிகேல இன்றைக்கி நம்ம டே 4க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ஜிகேஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் வந்து எனக்கே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த 3 வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஆடியோ தான். ஸோ நீங்கள் ஃபோனை உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பார்த்து லிசன் பண்ணுங்கள். நம்ம கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுப்போம், லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துப்போம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஜிகே. நம்ம வந்து எந்த ஃபெஸ்டிவலை வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோன்னா தீபாவளி. ஸோ தீபாவளி அப்படின்னாலே இப்போ அந்த லைட்டிங் தான் மெயின் இல்லைங்களா? அந்த விளக்கு, அது அந்த வெடி, ஸோ அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் இஸ் கால்ட், விச் ஃபெஸ்டிவல் இஸ் கால்ட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா தீபாவளி. ஸோ செகண்ட் ஜிகே, வாட் அனிமல் இஸ் த நேஷ்னல் சிம்பிள் ஆஃப் ஆஸ்திரேலியா? ஸோ எந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நேஷ்னல் சிம்பிளாக வந்து கருதப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நன் அதர் தென் கங்காரு. ஸோ கங்காரு தான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சிம்பிள், விச் மீன்ஸ் நேஷ்னல் சிம்பிள் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக வந்து கங்காரு தான் வந்து கருதப்படுது அனிமலில். அண்ட் தென் தேர்ட் ஒன், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன் விச் ஸ்போர்ட் இஸ் த டேர்ம் லவ் யூஸ்டு? அதாச்சும் எந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு டேர்ம் லவ் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோமா? நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு இந்த ஜிகே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ எந்த ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டென்னிஸ். ஏன் அந்த வேர்ட் லவ்ன்ற வேர்டை ஏன் அதில் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு 2 ரீசன் இருக்குது பா. ஒன்று வந்து 2 தியரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து த எக் தியரி, இன்னொன்று த ஹானர் தியரி. இந்த எக் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கோர் போர்டில் வந்து 0 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னா அந்த 0 வந்து பார்க்கறதுக்கு எக் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை வந்து லோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லோஃப் அப்படின்னா எக்கு. ஸோ இது வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் ஆகி லோஃப்ன்றது லவ்வாக வந்து அந்த ப்ரொனவுன்சேஷன் மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து டென்னிஸ் கேமில் வந்து லவ் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கதா ஒரு தியரி சொல்லுது. இன்னொரு தியரி, ஹானர் தியரி வந்து பார்த்திங்கன்னா, பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 0 பாயிண்ட்ஸே கிடையாது அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த கேம் மேலே இருக்க லவ்வில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒரு பிளேயிங் ஃபார் ஹானர். ஓகேங்களா? பாயிண்ட்ஸே இல்லைனா கூட தே பிளேயிங் பிகாஸ் தே லவ் த ஸ்போர்ட். ஸோ அந்த இதுலேயும் வந்து வருது. ஸோ இன் விச் ஸ்போர்ட் இஸ் த டேர்ம் லவ் யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டென்னிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஜிகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட். உலகத்திலே இருக்க மிகப்பெரிய காடு எது அப்படின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஃபிஃப்த் ஒன், விச் கேஸ் டூ ஹியூமன்ஸ் இன்ஹேல்? அதாவது நம்ம 2 ப்ராசஸ் பண்ணுறோம், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இன்ஹேல்னா வெளியில் இருக்க காற்றை உள்ளே இழுக்கிறது, எக்ஸேல்னா வெளில விடுறது. ஸோ உள்ளே நம்ம எந்த கேஸை வந்து இது பண்ணிக்கிறோம், இன்ஹேல் பண்ணுறோன்னா ஆக்சிஜன், O2. ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த்? அதாவது இந்த எர்த்தில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது வந்து நம்மளால் கட்டே பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னா த டைமண்ட். ஸோ டைமண்டுக்கு வந்து ஒரு ஜிகே எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டைமண்டை இன்னொரு டைமண்டால் வச்சு தான் வந்து அறுக்க முடியுமே தவிர வேறு எதாலையும் நம்மளால் அறுக்க முடியாது. ஸோ அதனால தான் இட்ஸ் அ வெரி ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் த எர்த். ஸோ நெக்ஸ்ட் 8th ஒன்று போகலாம். விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி ப்ரொடியூஸ் இன்சுலின்? நம்ம உடம்புல எந்த பகுதி வந்து இன்சுலினை சுரக்குது, விச் மீன்ஸ் அது எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்ன்ற ஒரு ஆர்கன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, ஓகே, இன்சுலின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து 9th ஜிகேல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் இன்சுலின்னா? ஸோ இன்சுலின் வந்து ஒரு நேச்சுரல் கெமிக்கலுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியே வந்து மேட் பண்ணோம். அது என்ன வேலை பார்க்குதுன்னா தட் கண்ட்ரோல் அவர் பிளட் சுகர். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபுட்டுனா இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த இன்சுலினுக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபுட்டை வந்து எனர்ஜியாக டேர்ன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நமக்கு எனர்ஜியாக வந்து வருது அப்படின்னா அது எது வந்து காரணம்? இன்சுலின். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஜிகே, வாட் இஸ் த ஒன்லி மேமல் தட் கெனாட் ஜம்ப்? இந்த மேமலுக்கு மட்டும் ஜம்ப் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசு இருந்தால் எப்படி ஜம்ப் பண்ண முடியாது? நன் அதர் தென் எலிஃபண்ட், யானை தான். அது ஜம்ப் பண்ணால் என்னத்துக்கு ஆகிறது உலகம்?
இப்போ ஆனால் இது எலிஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கே அப்படியே நான்லாம் ரொம்ப பயந்துன்னு தான் பார்ப்பேன். ஐயோ! எவ்வளோ பெரிய உயிரினம் ஜஸ்ட்டா என்ன சொல்றது? காட் கிஃப்ட்டுங்க அந்த எலிஃபேண்ட்லாம் பார்த்தா எவ்வளோ பெரிய உயிரினமா இருக்கு. அப்படின்னு தான் இருக்கும். ரொம்ப ஆசையாவும் இருக்கும். சில டைம் பயமாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஓகே கைஸ். ஸோ மேமல் அப்படின்னா நத்திங் பட் பாலூட்டி. ஸோ இந்த பாலூட்டியால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணவே முடியாது. யார்? நம்ம யானை தான். ஸோ ஓகே காய்ஸ், இந்த டே 4ல் நம்ம பார்த்த ஜிகே எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஜிகே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொன்னதுலேருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்சதாக இன்ட்ரெஸ்டிங் ஜிகே இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாரும் கற்றுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சாரி தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ. கைஸ் சாரி, நான் வந்து இல்லை 9 தான் சொல்லியிருக்கேன். ஸோ 6க்கு அப்புறம் இந்த 7 நான் வந்து விட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ 7th ஒன் விச் மீன்ஸ் இதுதான் வந்து கடைசி ஜிகே. 7th ஒன்னை நான் வந்து விட்டுட்டேன். என்னன்னா, வாட் இஸ் த கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் வாட்டர்? ஸோ வாட்டரோட கெமிக்கல் சிம்பிள் என்ன? H2O. H2O is the chemical symbol of water. Okay guys, thank you.